இயேசு வனாந்திரத்தில் சோதிக்கப்படுதல். யோவான் ஸ்நானனின் வெளிப்படையான அறிவிப்புக்கு பின் காலம் தாமதியாது. இயேசு உடனே வனாந்திரத்துக்கு 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கச் சென்று விட்டார். 40 நாட்கள் தனித்து உபவாசித்து ஜெபித்திருந்த பின் அவருக்கு பசி உண்டாயிற்று. ஏதேன் தோட்டத்தில் பசிதாகமின்றி வளமான வாழ்வில் முந்தைய ஆதாம் ஏவாள் சாத்தானால் சோதிக்கப்பட்டனர். இயேசுவோ சாப்பிடவும் குடிக்கவும் ஏதுமில்லாத வனாந்திரத்தில் அதே சாத்தானால் சோதிக்கப்பட்டார். பரிசுத்த பவுல் இயேசுவை குறிப்பிடும் போது 1 கொரிந்தியர் 15:45 பிந்தின ஆதாம் என்பார். முந்தின ஆதாம் மாம்சத்துக்குரியவன், பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்துவோ ஆவிக்குரியவர். முந்தின ஆதாம் மூலமாய் பாவம் உலகில் வந்தது, பிந்தின ஆதாமின் மூலமாய் ரட்சிப்பு வந்தது. தோற்றுப்போன பிசாசானவன் சோதனைகளை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலியாவுக்கு திரும்பி போனார். 1 யோவான் 2:15 மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்திலுள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று யோவான் அப்போஸ்தலர் தமது கடிதத்தில் குறிப்பிடுகிறார். முதல் மனிதன் பாவத்தின் 3 கூறுகளால் சோதிக்கப்பட்டு தோற்று போனான். அதனால் முழு மனுக்குலமே பாவத்திற்கு அடிமையாயிற்று. பிந்தின ஆதாம் கிறிஸ்துவோ சாத்தானை வென்று பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவித்தார்.